Taste the Daily. Taste the Daily. தமிழகத்தில் 4 நகரங்களில் சுற்றுச்சாலை தொடர்பான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகன எண்ணிக்கை, ஏற்கனவே உள்ள சாலைகள், இணைப்பு சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் தேவை உள்ளிட்டவை ஆராய்ந்து இந்த சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 4 நகரங்களில் சுற்றுச்சாலை அமைப்பதற்காக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யும் தமிழ்நாடு அரசு என்ற அண்மை தகவல். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம், கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் 4 நகரங்களில் ரிங் ரோடு என சொல்லப்படும் நகர சுற்றுச்சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு தற்போது அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யும் பணியை துவங்க இருக்கிறது. மேலும் இதற்காக சாத்தியக்கூறுகளை அறிக்கையாக தயார் செய்யும் அளவு தற்போது பொறியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கோவை, நெல்லை, திருப்பூர், ஓசூர் உள்ளிட்ட நகரங்களில் சுற்றுச்சாலை அமைப்பு தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யப்பட இருக்கிறது. வாகன எண்ணிக்கை, ஏற்கனவே உள்ள சாலைகள், இணைப்பு சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் தேவை என பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து, மக்கள் தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து இத்தகைய சாத்தியக்கூறுவான நடவடிக்கை எடுக்கும். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு நகரத்தின் சார்பில் தொழில் முதலீடு, அதே போல அங்க இருக்கக்கூடிய சாலையுடைய வசதி, போக்குவரத்து நெரிசல் என பல விஷயங்கள் மேற்கொள்ளப்படும். மேலும் நகரமயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் நிறைய தொழிற்சாலைகள் நகரின் எல்லைப் பகுதியில் நிலைநிறுவன. எனவே அந்த தொழிற்சாலை இணைக்கும் வகையில் எல்லைகளான அந்த சுற்றுப்புற சாலை என்பது மிக அவசியமாக தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல நகரின் சுற்றுவட்ட சாலை இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது புதிதாக கோவை, நெல்லை, திருப்பூர், ஓசூர் என இந்த 4 நகரங்களிலும் சுற்று வட்ட சாலை உருவாக்குவதற்கான அந்த வரைவு திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசின் சார்பில் தயாரிப்பு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily. Taste the Daily.